அமெரிக்காவை நோக்கி நின்ற சக்கரம் இப்போது ஈரானை நோக்கி நிற்கிறது. அதாவது களம் எப்போது எப்படி மாறுமென்றே யாருக்குமே தெரியவில்லை. ஈரானை எப்படியாவது பணிய வைத்து விட வேண்டும் என்று அமெரிக்கா யோசித்து வரும் நிலையில் ஈரான் தரப்புக்கு ஆதரவும் கூடி வருகிறது, நேரமும் கூடி வருகிறது. இப்போது முதலாவது, ஈரான் கடற்படையுடன் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்ள ரஷ்ய கடற்படையும் சீனா கடற்படையும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஈரான் கடல் எல்லை அருகே நாளை மறுநாள் போர் பயிற்சியை தொடங்குகின்றன. இது அமெரிக்காவுக்கு விழுந்த பலத்தடியாக கருதப்படுகிறது. இந்த போர் பயிற்சி வருடந்தோறும் நடக்கும் பயிற்சி தான். 7 ஆண்டுகளாக நடந்தும் வருகிறது. பயிற்சியின் தேதி இப்போது குறிக்கப்பட்டதும் கிடையாது, 1 வருடத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டது. இது ஒரு சிக்கல் என்றால், இரண்டாவது சிக்கலும் ஒன்று உருவாகிவிட்டது. இப்போது இரண்டாவது, அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இப்போது அமெரிக்காவை எதிர்த்து வருகின்றன. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. இப்போது பொதுவாக அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது என்றால் வெறும் போர்க்கப்பலை வைத்து மட்டும் தாக்க முடியாது, தனது நட்பு நாடுகளில் இருக்கும் இராணுவ தளங்களையும் பயன்படுத்தி தான் தாக்கும். இதில் போர் விமானங்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த விமானங்கள் ஈரானை ஒட்டியுள்ள நாடுகளை தாண்டி தான் ஈரானை தாக்க முடியும். அதாவது ஈரானை ஒட்டியிருக்கும் நாடுகள் என்று பார்த்தால் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, குவைத்து, ஈராக்கு, அஜர்பைஜான், கத்தார் போன்ற நாடுகள். இத்தனை நாடுகளும் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகள். அமெரிக்காவின் நண்பன் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதியின் காவலன் அமெரிக்கா. ஈராக் குவைத்தை பிடிக்கும் போது அதை மீட்டுக் கொடுத்ததே அமெரிக்கா தான். அஜர்பைஜானை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய நட்பு நாடு. கத்தாரை எடுத்துக்கொண்டால் அமெரிக்க இராணுவ தலைமை கத்தாரில் தான் உள்ளது. இதில் அஜர்பைஜான் நாடு ஈரான் தலைநகரான தெஹ்ரானுக்கு பக்கத்தில் உள்ளது. ஒருவேளை அமெரிக்கா போர் விமானங்கள் ஈரானை தாக்க நினைத்தால் அஜர்பைஜான் வான்வழியாகத்தான் தாக்குதல் நடத்த வேண்டும். ஆனால் இப்போது அந்த நாடு எங்கள் வான்வழியை பயன்படுத்த எந்த அனுமதியும் இல்லை என்று கூறிவிட்டது. மேலும் ஓமன், ஏமன் என்று அத்தனை நாடுகளுமே அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடுகள் தான். ஆனால் இப்போ அவை அனைத்துமே ஈரானுக்கு எதிரி நாடுகள் தான். ஆனால் இன்று அத்தனை நாடுகளுமே திசை மாறி நிற்கின்றன. அதுவும் தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்றன. அதாவது சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், குவைத்து, ஈராக்கு அத்தனை நாடுகளும் ஈரானை தாக்க எங்கள் வான்வழியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டன. கத்தார் ஒருபடி மேலே போய் எங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களிலிருந்து ஈரானை தாக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. மேலும் இத்தனை நாடுகளும் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரமே கேள்விக்குறியாகும் என்று அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. இப்போது ரஷ்யா, சீனா, ஈரான் ஒருபுறம் கடற்பயிற்சி போர் பயிற்சி, அனைத்து நாடுகளும் எதிர்ப்பு ஒருபுறம், அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மறுபுறம், ஈரான் கடல் பகுதியில் என்ன செய்வதென்று தெரியாமல் தள்ளாடி வருகின்றன. இப்போது இந்த நாடுகள் அத்தனையும் ஈரானுக்கு எதிரி நாடுகள் தான். போர் என்று வந்தால் ஈரானிடம் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் ஹர்முஸ் ஜலசந்தி. அந்த நீர் வழியாகத்தான் சர்வதேச எண்ணெய் வர்த்தகமே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தான் சீனா, ரஷ்யா, ஈரான் நாட்டு யுத்த கப்பல்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. நாள்தோறும் இந்த ஹர்முஸ் நீரின் வழியாகத்தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ஆயுள்கள் மற்றும் எரிவாயு கொண்டு செல்கின்றன. போர் என்று ஒன்று வந்தால் ஹர்முஸ் ஜலசந்தி கடுமையாக பாதிக்க நேரிடும். அதுபோக இது அரபு நாடுகளின் வருவாயில் கை வைப்பது சமம். அதனால் ஈரானுக்கு சப்போர்ட் செய்கின்றன என்று தான் நினைக்க தோன்றுகின்றன. இப்போது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பெருஞ்சிக்கலில் மாட்டி தவிக்கிறது அமெரிக்கா. அதாவது போரை தொடரலாமா இல்லை மிரட்டி விட்டு போய்விடலாமா என்று 2 வகையான நிலைப்பாடு எடுக்கும் சூழ்நிலையில் சிக்கியுள்ளது அமெரிக்கா.